5 வருஷம் அவங்க ஆட்சி பண்ணியிருக்காங்க. இப்போ தேர்தலுக்கு 3 மாதம்தான் இருக்குது. தொடர் போராட்டங்கள் தமிழ்நாடு முழுக்க நடக்குது. ஸோ நீங்கள் இது எலெக்ஷனுக்காகவா அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. நிச்சயமாக இது எப்போவுமே எலெக்ஷன் ஒட்டி நிறைய அறிவிப்புகள் வரும். அது எந்த ஆட்சியில் இருந்தாலும் வரும். அந்த வகையில் இப்போ நடக்கின்ற தேர்தலுக்கான முன்னோட்டமாக இந்த திட்டங்கள் அறிவிக்கப்படுவதாக நாம் கருத வேண்டியுள்ளது. பொங்கலுக்கு 3000 ரூபாய் அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க. நாங்கள் என்ன சொல்கிறோம், இது ஒட்டுமொத்த மக்களுக்கும் ரேஷன் கார்டு வைத்திருக்கும் அனைவருக்கும் சமமாக போய் அந்த நிதி சேரணும் என்பதில் தேமுதிகவுக்கு மாற்று கருத்து கிடையாது. மக்கள் இன்றைக்கி ஒரு விஷயத்தை எடுத்து போராடுறாங்கன்னா அதில் அவங்க எல்லாம் பாதிச்சிருக்காங்கன்றதான் அர்த்தம். எனவே நிச்சயம் தூய்மை பணியாளர்கள், செவிலியர்கள், இடைநிலை ஆசிரியர்கள் பல ஆண்டு காலமாக அவங்க அந்த போராட்டத்தை கையில் எடுத்திருக்காங்க. நிச்சயம் தமிழ்நாடு அரசு அதில் கவனம் செலுத்தி அவங்க குறைகளை தீர்க்கணும்னு சொல்லி நாங்கள் கேட்போம்.